இப்பதான் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மென்டலி எஃபெக்ட் ஆயிடுறா. கண்ணு எதிர்க்க புருஷன்கார சேர்த்துட்டான். இவளுக்கு தலையிலயும் அடிபட்டுருச்சு இல்லையா? இவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வயசு குழந்தை மாதிரி ஆயிடுறா. இவ வயித்துல குழந்தை வளர்றதுன்றது கூட அவளுக்கு புரியல. இங்க வந்துட்டு இவளுக்கு அம்மா, அண்ணா, அப்பா 3 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உண்மையான அப்பா அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா எவ்வளவு கேவலமா ஹீரோயின பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவளை வந்துட்டு வித்துடணும். ஆனா பைத்தியம்ன்றதுனால நிறைய காசு வராது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இவளை வச்சு சமாளிக்க முடியல, இவளை வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பிளான் தான் பண்ணுவீங்க, நான் ஆனா ஆளையே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு ஹீரோயினை விற்கிறதுக்காக ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு அடடா, பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லையே, செம்ம அழகான பைத்தியமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, அம்மா, அண்ணங்காரன் எல்லாருமே காசை வாங்கிக்கிட்டு அரை பைத்தியத்துக்கிட்ட முழு பைத்தியத்தை விட்டுட்டு போயிடுறாங்களா. அவ்வளவுதான், அவ பயந்து போயிடுறா. என்னை விட்டுரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு சாக்லேட் வாங்கி குத்தினா போதும் அப்படின்னு சொல்லி புலம்புறா. சாக்லேட் தானே, நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கி தரேன், நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். அடே மாங்கா மண்டையா, உன் சைஸ் என்ன, அவ வயசு என்ன அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு மங்குன்னு மங்கி எடுத்துடுறான் அவனை. டேய் யார்டா நீ? அவங்க ஃபேமிலி கிட்ட நான் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு காசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு உள்ள வந்திருக்கேன், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். இவனை என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது, இவன் மூஞ்சி இந்த மாதிரி இருக்க கூடாது, இவன் மூஞ்சே வந்து அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், முழு பைத்தியத்துக்கு அங்க குமர கஞ்சி காசு செய்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவனை மாதிரி தானே இருப்பான், ட்வின் பிரதர்ன்றதுனால. அவ என்ன நினைச்சுக்கிறானா, புருஷங்காரன் நினைச்சுக்கிட்ட, ஹனி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, நீ ஏன் வரவே இல்லை என்னை கூட்டிட்டு போறதுக்கு, நான் வந்துட்டு நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்துருவ அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீ வராம என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டி புடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு அப்பந்தான் புரியுது, ஓ நம்மள வந்து தம்பின்னு நினைச்சுக்கிட்டா போலன்னு. அப்பதான் வந்து ஃபேமிலியே வந்துடுறாங்க. அடே ஏன்டா நீ, அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே பயந்துடுறா. அவ கை கால் எல்லாம் வந்துட்டு அடிபட்ட மார்க்கா இருக்கு. இது எல்லாமே இவங்க தான் பண்ணிருக்கிறது. அப்போ உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு இவங்க சாப்பாடும் தரமாட்டாங்க, சாக்லேட்டும் தரமாட்டாங்க, ஆனா அடி மட்டும் எக்கச்சக்கமா தருவாங்க. அதுவும் இந்த குண்டு பாம்புல இருக்கால, இவதான் என்ன போட்டு அடி அடின்னு அடிப்பா அப்படின்னும் போது ஹீரோக்கு அப்படியே செம ஆத்திரமா வருது. உடனே ஹீரோ அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுறான். இது பாரு, இவ உடம்புல எவ்வளவு காயம் இருக்கோ அதை விட எல்லார் உடம்புலயும் 100 மடங்கு அதிகமா இருக்கணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட அவ்வளவு காயமும் உங்க உடம்புல இருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமுக்கு மண்டை